பேசுவதற்கு முன்பாகவே இந்த அறக்கட்டளையுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சரத் சகோதரர் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாங்க. அடுத்த 5 நிமிஷம் நான் சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நான் சொல்றேன். ஐயா, இன்னைக்கு சேவை என்பதை யாரு மேலேயும் நம்ம புகுத்தக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. நிறைய இடத்துல இளைஞர் என்ன சொல்றாங்க, நான் அரசியலுக்கு வர்றேன் 22 வயசுல 30 வயசுல, எதுக்குப்பா அரசியலுக்கு வரல, நான் சேவை பண்ணணும். யாருக்கு சேவை பண்றேன்? மக்களுக்கு சேவை பண்ணணும். இத்தனை பேர் சேவை செய்யாத நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்க? கேள்வி இல்லை. இல்லை அரசியல சுத்தம் பண்ண வர்றேன். தம்பி, சுத்தம் பண்ண வர்ற மாதிரி இருந்தால் ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கமிட் பண்ணி களத்தில் இருப்பீங்களா? உங்களால முடியுமா? உங்களுக்கு குடும்பம் இருக்கு, ஒரு பொருள் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டக்கூடிய வயது இது, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கலாம். நீங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு 40 வயசுல நீங்க அரசியலுக்கு வரலாமே. நான் நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்பது உண்டு. சுதந்திர போராட்டத்தின் போது 10 வயசுல 5 வயசுல அரசியலுக்கு வந்தாங்கன்னா வேற. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வளர்கின்ற நாடு, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். $4 டிரில்லியன் பொருளாதாரத்தில் இருக்கும், மிக வேகமான வளர்ச்சி. இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம் இருக்கு, எல்லாமே ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், யாரும் வாக்குப்பெட்டியை கைப்பற்றவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு தேவை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒரு தெளிவு, என்ன பாதையில் அவங்க போகணும், அதற்காக நேரத்தை எவ்வளவு கொடுக்கணும், எந்த வயசுல அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், தொழில் முக்கியமா, சம்பாதனை முக்கியமா, குடும்பம் முக்கியமா, சேவை முக்கியமா, இல்லை இந்த 4ம் முக்கியமா? ஒரே நேரத்தில் 4ஐயும் செய்ய முடியுமா? நான் தொழிலும் செய்வேன், குடும்பத்தையும் பார்த்துக்குவேன், சமுதாயத்திலையும் நான் நிம்மதியாக இருப்பேன், அதே நேரத்தில் என்னுடைய சிறிய நேரத்தை இது போன்ற அறக்கட்டளை கொடுப்பேன். இப்ப அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பெரும்பாலுமே உங்களுடைய நேரத்தை முழுமையாக அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கிறாங்க. முழுமையா நீங்க பணி செய்யணும், அவைலபிளா இருக்கணும். நம்முடைய மாவட்ட தலைவர்களை எந்த வேலையும் செய்ய முடியாது. காலையிலிருந்து இரவு வரை கட்சியை சார்ந்துதான் அவங்க இருக்கணும். யாராவது தலைவர்கள் வருவார்கள், அவங்களுக்கு பூத் கமிட்டி வேலை இருக்கும், அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிராக பண்ணுவாங்க. இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகளாக நாம் மாற ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. என்னைக்கு ஒரு அரசியல்வாதி நான் முழு நேரமா அரசியல் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் தவறுகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா வேலை அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஏன்னா வேற வழி இல்லை. ஸ்ரீனிவாசன் அண்ணனோ செந்தில்குமார் அண்ணனோ தலைவராக போட்ட பிறகு அது மட்டும்தான் வேலை. பட் எத்தனையோ பேர்த்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் 7 விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த 7 தவறுகள் செய்தால் மன்னிப்பே இல்லை அப்படின்னு 7 விஷயம் சொல்லியிருப்பாங்க. 2 விஷயம் பொது சேவைக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு 2 விஷயம் பொருந்தும். அந்த 7-2 ஒன்று வந்து பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல். ஒரு அரசியல் நீங்கள் செய்யும் பொழுது அதுல பிரின்சிபல் இல்லாம நீங்க அரசியல் பண்றீங்கன்னா 7 தவறுல அது ஒரு தவறு. லிவிங் வித்தவுட் மணி ஃப்ரம் யுவர் ஓன் ஒர்க். நீங்க வாழுகின்ற விதத்துல வரக்கூடிய காசு நீங்க சம்பாதிக்காம அந்த பணம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு மாபெரும் தவறு. இன்னைக்கு எத்தனையோ பேர் பொது சேவைக்கு வர்றவங்க அறிவுறுத்துறது, தயவு செய்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை நீங்க நிலைநிறுத்துங்க. இந்தியா வளருதுங்க சார். இன்னைக்கு 4 டிரில்லியன் சார், 4 டிரில்லியன். ஒரே வருஷத்துல 5 டிரில்லியன் அந்த ஸ்பீட்ல குரோ ஆயிட்டு இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் டிரில்லியன் வர்றதுக்கு 60 வருஷம் ஆச்சு, 60 இயர்ஸ். கடைசி டிரில்லியன் ஒரு வருஷம் 6 மாசத்துல சேர்த்திட்டோம். 4 to 5 ஒரு வருஷத்துல அடிச்சிருவோம். ஸோ இவ்வளவு வேகமாக வளரக்கூடிய நாட்டில் நீங்க நல்ல முறையில் பொருள் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நியாயமான முறையில் வரி கட்டணும், நன்றாக இருக்கணும், இது போன்ற அறக்கட்டளைக்கு செலவு பண்ணணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், இதெல்லாம் ஊக்குவிக்கணும். இதை நீங்க தப்பி தவறி கூட மறந்து விடாதீர்கள். திரும்ப இந்த வாய்ப்பு, வளர்ச்சி பாதை எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்காது. சரிண்ணா, நான் குழப்பத்தில் இருக்கேன், அறக்கட்டளைக்கு நான் வந்திருக்கேன், எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு தெரியல. ஐயா, உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கங்க. நம்ம சமூக பணி செய்யக்கூடியன்னா எதற்காக சமூக பணி செய்யறோம்? நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணவா, இல்ல சமுதாயத்தில் நான் பெரிய ஆளுன்னு சொல்றக்கா, இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நாம ஒழித்து வைத்து விட்டு மக்கள்கிட்ட அட்டென்ஷன் நாம வாங்கவா? இன்னும் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பம், ஆனா எந்த பாதையை தேர்ப்பது ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே குழப்பமா. உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அப்படி குழப்பமா இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் களத்துக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வருஷம் நீங்க பணி செய்யும். மகாத்மா காந்தி டர்பனுக்கு போயிருக்காருங்க ஐயா. நீங்க யாராச்சும் சவுத் ஆப்பிரிக்கா போனா டர்பனுக்கு போகணும். அங்க ஒரு ஃபார்ம் நடத்துறார். ஒரு ஃபார்ம்
யாருக்கெல்லாம் குழப்பமா இருக்க எல்லாம் வாங்கியா டர்பனுக்குங்கிறார். எல்லாம் போறாங்க. பாத்ரூம் கழுவுறது உங்க கையில, விவசாயம் பண்றது உங்க கையில, சமைக்கிறது உங்க கையில, ஆடு வளர்த்துறது உங்க கையில, ஆட்டுல பால் கறக்கிறது உங்க கையில, எல்லாத்தையும் சொந்தமா நீங்க செய்ய செய்ய ஒரு தெளிவு கிடைக்கும்ங்கிறாங்க. மகாத்மா காந்தி போன இடத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம், மக்களுக்கு இவ்வளவு குழப்பமாக இருந்தால் தெளிவு எப்படி வரும் என்றால், களத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 23, 24 நான் ஒரு வருஷம் பிரேக் அடிக்கிறவங்க எங்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிராமத்துக்கு போங்க. ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போங்க. ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விவசாய தோட்டத்துல கூலி வேலைக்கு நாச்சி போங்க. நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க திருப்பூர்ல பட்டன் மாஸ்டர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற இருக்கலாம், நான் கட்டிங் மாஸ்டர் சம்பாதிக்கலாம் இருக்கலாம். ஆனா ஒரு 2 நாள் உங்களுக்காக இயற்கையோடு மக்களோடு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒரு வருஷம் வேலை செய்யுங்க சார். 1 இயர். எனக்கு இந்த குழப்பம் வந்த பொழுது 2007 என்னோட இன்ஜினியரிங் நான் முடிச்சேங்க ஐயா.